என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தாண்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசை எல்லாம் தேவையில்ல, வெளியேற மொட்டை. அண்ணன் கொஞ்ச நேரம் ஓரமாக்காந்து பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா? என்ன பண்ண தெரியுமா? ஒரே அழுவாச்சு. அழுவுற அவன் பாட்டு கட்டு விட்டுக்கிட்டே என்னன்னு தெரியல. அவன் பாட்டு அழுந்தான். ஏன்டா கண்ணு அழுவுறன்னு கேட்டேன். எங்க ஊர்ல ஊம்பு, எங்க ஊர்ல நோம்பு போட்டுக்கிறாங்கண்ணா. சரி பையன் நோம்பு போட்டுக்கிறாங்க. சரி திருவிழா போட்டுக்கிறாங்கல்ல. நல்லா பொட்ட பையன் தான். அவர் அப்படியே சப்பி பணம் கொடுப்பாரா? பரவாயில்ல, சில்லறை காசு தான் தேவைப்படுது எனக்கு. பஸ்ஸுக்கு அப்பதான் தேவைப்படுது. சரி திருவிழா போட்டுக்கிறாங்கல்ல. சரி பையன் அழுகுறானு அப்படின்னு சொல்லி நேரம் ஒரு ஜவுளி கடை ஏதாவது காட்டுறேன். துணி கடை அங்க போனா எங்க தம்பிக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கிடையாது. அங்கேயே அல்வா வச்சு பிடிச்சிக்கிட்டான். சரி இந்த பக்கம் வந்தேன். அல்வா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பழங்கள், திராட்சை நிறைய இருக்குது. இது வேணுமா இது வேணுமா எதுவுமே வேணாங்கிறான். வேணாங்கிறான். எனக்கு ட்ரெஸ் போட்டா விடுங்கிறான். நானும் ஒரு பக்கமாவது கூட்டி போய் காமிச்சா ஒண்ணுமே செட் ஆகல. ஆமா உடனே அடவாச்சு பிடிச்சா பத்தியா? ஒரே அடவாதி. நான் சும்மா இருப்பேனா? பாத்ரூமுக்கு பின்னாடி கூட்டி போய் அப்படியே சும்மா 4 ஊடு ஊடுல பத்தியா? ஊட போல அப்படியே கண்ணு தண்ணி குபீர் குபீர் கண்ணு தண்ணி வந்த உடனே பாரு எங்க தாத்தா என்ன பண்ணாரு? பையா ஏன்டா பாரு பேராண்டி போட்டு இப்படி அடிக்கிற அப்படிங்க. ஏ தாத்தா நீயே சொல்லு. ஓ தாத்தா ஏ ஓ தாத்தா ஏ ஓ தாத்தா நம்ம அம்மால ஒழு தாத்தா. உங்க அம்மால ஒரு நாளைக்கு போட்டோன்னு வச்சுக்க எங்க அம்மா செச்சுமான பேச்சால பெரிய ஆள் ஆகிடுவேன். கரண்ட் கம்ப வச்சாத கையில புடிச்சிட்டு நின்றுட்டு. ஆமா பாரு நான் சைலை பாருங்க. இப்படி உடனே எங்க தாத்தா சொன்னாரு, ஏன்டா பையனை போட்டு அடிக்கிறாரு. தாத்தா தாத்தா ட்ரெஸ் வேணும்னு சொன்னா நானும் ஒரு ஜவுளி கடைக்கு எல்லாரும் கூட்டி போய் காட்டினேன். அது வேணாங்கிறான். ஒரு ட்ரெஸ் கூட சரி வெள்ள பண்ணாரு. எங்க தாத்தா சொன்னாரு, அட அருமை கட்டவன உங்க தம்பிக்கு தேவை ட்ரெஸ் எங்க இருக்கும்? ஜவுளி கடைக்கு போவாத, இங்க நேரா போனா வேணும் மெடிக்கல் இருக்கும். அந்த மெடிக்கல்ல போய் 10 ரூபா நோட்டை கொடு, 3 ட்ரெஸ் கொடுப்பாங்க. தம்பிக்கு அதை போட்டாதான் கரெக்டா இருக்கு. ஆமா இப்படி போனா போட்டோம். எங்க பாட்டிக்கு வயசு 75, எங்க தாத்தாக்கு வயசு 65. ஆனா இந்த காலத்துல என்ன பண்றீங்க? இந்த கால ஜாக்கெட் போடுறீங்க, உள்ள பாவாடை கட்டுறீங்க. இந்த பாவாடை கட்டுறீங்கல்ல, இந்த பாவாடை கட்டுறீங்கல்ல, பாவாடை என்று ஏன் பெயர் வந்து சொல்லு பார்க்கலாம். அப்படி இல்லை, அது பாவப்பட்ட இடத்தை மூடியிருப்பதனால் அதுக்கு பாவாடை என்று பெயர் சூட்டினார்கள். ஆமா புண்ணியமரன் சொல்லி எங்க பாட்டி உட்காந்துருந்தாங்க பாரு. எங்க பாட்டு தூக்கணும் போல போய் மூக்க வச்சா பாத்துக்க சளி பூரா குபீர் குபீர் வந்துச்சு. அப்படி ஒரே ஒரு கும்பு கும்பு வாசம் தான். இப்படி இருந்தாலும் கூட இந்த காலத்துல ஜாக்கெட் போடுறீங்க, பாவாடை கட்டுறீங்க. ஆனா அந்த காலத்துல எங்க பாட்டி ஜாக்கெட் போடாது, உள்ள பாவாடை கட்டாது. எங்க பாட்டிக்கு 16 முளை. 16 முளை சேலை கட்டிக்கிட்டு எங்க பாட்டி வயக்காட்டு வேலை செய்வாங்க. எங்களுக்கு எவ்வளவு பேர் தோட்டம்? எங்களுக்கு தலைவர எங்களுக்கு இருக்கிற தோட்டம் ஒரு 3/4 ஏக்கர் தோட்டம். அந்த 3/4 ஏக்கர் தோட்டம் ஒரே ஒரு கிணறு. அந்த கிணத்துல தண்ணி ஃபுல்லா இருக்கும். எங்க தாத்தா என்ன பண்ணாரு? நேரா ஊமன் துணியை கட்டிக்கிட்டு 2 மாட்டை கையில புடிச்சுக்கிட்டு ஒன்னே காப்பி உள்ள விட்டு ஏர் கலப்பையம்மா பயில தோட்டத்துல பயில் அடிச்சாரு. பயில் அடிச்ச உடனே எங்க பாட்டி என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்குன்னு பார்த்தா எங்க பாத்துக்க எங்க அண்ணன் மட்டும் பிள்ளைங்க வந்து பேர குழந்தைங்க ஒரு 4 பிள்ளைங்க வந்துருச்சு. எதுக்கு வந்திருக்காங்க? எங்க வீட்டுக்கு பாத்துக்க பேர குழந்தைங்க வந்துட்டாங்க. பேர குழந்தைங்க வந்த உடனே எங்க பாட்டி என்ன பண்ணாங்க? ஐயோ சாப்பாடு இல்லையா, சாப்பாடு செய்யணுமே. இந்த காலத்துல தான் சாப்பாடு செய்யறீங்க. உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா சோறு பிடிக்குமா?
நீ ரெண்டும் ஒண்ணு தாங்குற. ஆனா கிழக்குறவங்க பெருசாவும் மேற்கிறவங்க சைஸாவும் இருக்கிறாங்க. ஆளு உயர்த்த வீடியோ எடுத்துருக்கிறேன் அவன் சொல்லிருக்கிறேன். ஆமா இப்படி இருந்தாலும் கூட பாத்துக்க, அதாவது பாத்துக்க சாப்பாடு செய்யணும்ல. அந்த காலத்துல கம்மஞ்சோறு, சோளச்சோறு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி சாப்பாடு தான் அந்த காலத்துல. வேற குழந்தைங்க பசிக்கு கத்துன்னு சொல்லி எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, 3 பூளை எடுத்து வச்சு 3 கல்ல வச்சு அதுக்கு மேல மண் பாத்திரத்தை வச்சு மண் சட்டி இருக்குல்ல, அந்த மண் சட்டியை வச்சு அந்த மண் சட்டியில சுண்ணி பிடிச்சு ஊத்தி தண்ணி அவ அப்பப்ப வாய் வளரும். தண்ணி பிடிச்சு ஊத்தி நெருப்பை பத்த வச்சு விறகு வச்சா சும்மா தண்ணி சும்மா சலசல கொதிக்கும். அப்படிதான் கொதிக்குது. விடிகால 4 மணிக்கு கரெக்டா என்ன பண்ணும், அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த ராகி மாவு இருக்குல்ல, அந்த மாவல்ல அந்த சட்டியில போடணும். சட்டியில போட்டா தலைவர அப்படியே நெருப்பு எரியறதுக்கு அதில் அப்படியே நொர அப்படி தள்ளும். அதை பத்தி கவலைப்படாத. இப்படி அடிச்சு வெள்ள வெள்ளைய அடிச்சு ஒளிய விட்டா உடம்பு எதுக்காக கேட்கிறேன். உங்களுக்கு போர் போட்டுருக்காங்களா? போர் போட்டுருக்காங்களா? சரி, போர்ல தண்ணி எடுத்தா மீண்டும் போர்ல என்ன வரும்? தண்ணி வருதானே? அதே போலதான் எங்க சலக்கால எவ்வளவு தண்ணி போனாலும் கொஞ்சம் ஊத்தம் ஊறிக்கிட்டு தான் இருக்கும். ஆமா, இப்படி இருந்தோடனே நேரம் அந்த நுர தள்ளுது பத்தியா, இந்த நுர தள்ளும் போது இதை எடுத்து உள்ள விடணும். கடிசையில குச்சி இருக்குல்ல, அந்த குச்சை உள்ள விடணும். இந்த குச்சை உள்ள விட்டு எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, அப்படியே 2 திருப்பினாங்க பத்தியா. திருப்பும் போதுல எங்க பாட்டி ஜாக்கெட்டு போடாததுக்கு எங்க பாட்டி இந்தாண்ட ஒண்ணு இந்தாண்ட ஒண்ணு கடக்கா முடுக்கான்னு ஆடு மொளை அருவி கட்டவில 2 ஆடுது. தப்பா நினைக்காத. அதாவது இந்த மண் பாத்திரம் இல்ல, அந்த மண் பாத்திரமும் இந்த கவுச்சோ பாத்திரம் களி செய்யறதுக்கு அந்த 2மே கடக்கா முடுக்கான்னு ஆடுது. அப்படி ஆடும் போதெல்லாம் எங்க பாட்டியால களி செய்ய முடியல. 2 ஆடும்போது எப்படி தானே ஆடும்போது எப்படி பிடிச்சாதான் ஆடுவா செய்வாங்க. பானையும் சட்டியும் எங்க பாட்டி முளாடுதுன்னு சொன்ன அப்படி இல்ல. எங்க பாட்டி இது 2 ஆடுது பத்தியா. இப்படி ஆடும் போது அதை பிடிக்கணும் இல்ல. எங்க பாட்டியால களி செய்ய முடியல. களி வேற நோர் தள்ளுது. எங்க பாட்டி வேர்வை தண்ணி ஊத்தி விட்டு அண்ணாத்து பார்த்தா அந்த காலத்துல பாருங்க பெரிய பண்ணை ஏங்குது. எங்க தாத்தா கோமன் துணியோட மேல பல்லு குச்சி வளைக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆயா பார்த்து என்ன பண்ணாங்க, பெரிய மனுஷன் மேல கோமன் இது 2ம் கறக்கா முடுக்கான்னு ஆடுது. இந்த 2ஐயும் வந்து கையில புடி, நான் களி செய்யறேன். நாங்க உடனே எங்க பாட்டை ரொம்ப அறிவாளி, ஆஹா கொண்டாட்டி சொல்றாள் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி கும்பிட்டு இப்படி களி கஞ்சா பத்தியா. எங்க பாட்டை பின்னாடி வந்து நின்று கம்பு கட்டுல கையை விட்டு எங்க பாட்டி இது 2ஐயும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். எங்க பாட்டி லைய பிடிச்சோன்னு எங்க பாட்டி சொன்னாங்க, நான் பிடிக்க சொன்னது பாத்துக்க, இந்த குச்சை பிடிக்க சொன்னேன், நீ எதனா பிடிச்சிட்டு கேட்க. அதுக்கு எங்க பாட்டன் சொன்னா, அறிவு கெட்டவன நீ என்ன சொன்ன, 2 கறக்கா முடுக்கான்னு ஆடுது, 2 கையில பிடிச்சுக்கிட்டு இதுக்கு மேல 2 ஆடாது, நீ பாட்டு களி செய்யறாங்க. அடி பூ வச்ச கொண்டையில பிரியமான கூடலடி இந்த பட்டத்தை யானை கூட போட பச்சை குட்டி